வெல்கம் டு ஜிகேஸ் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். வாங்க இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ராகி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா ராகி ஜூஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க அம்மா, என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு ராகி ஜூஸ் பார்த்தீங்களா, ராகி மாவில் கூட ஜூஸ் பண்ணலாம். நம்ம கூழ் பண்ணியிருக்கோம், சங்கட்டி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்சு ராகியில் சங்கட்டி கூழ் தான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா இன்றைக்கி அதில் ஜூஸ் பண்ண போகிறேன்றாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி ಎಲ್ಲ பண்ணுறாங்கன்னு. ಇವತ್ತು ನಮ್ಮ ಅಮ್ಮ ರಾಗಿ ಹಿಟ್ಟಿದೆಯಲ್ಲ, ರಾಗಿ ಹಿಟ್ಟಲ್ಲಿ ಜ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಕಾಮನಾಗಿ ರಾಗಿ ಹಿಟ್ಟಂದರೆ ಮುದ್ದೆ ಅಲ್ವಾ. ಇವತ್ತು ನೋಡೋಣ, ಸ್ಪೆಷಲಾಗಿ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಇವತ್ತು ರಾಗಿಲೇ ಜ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬನ್ನಿ ಅದಕ್ಕೆ ಏನೇನು ಬೇಕಂತ ನೋಡೋಣ. ಅಮ್ಮ என்னென்ன வேணும்? டேட்ஸ் ராகி காய்ச்சணுமாங்க. ஒரு ரெண்டு சின்ன சின்ன பீஸு பீட்ரூட்டு, வேக வச்ச பீட்ரூட்டு டேஸ்ட்டுக்கு. பாதாம், முந்திரி பருப்பு, டேட்ஸ், பால். இப்போ ராகி காய்ச்சணுமாங்க. 1.5 கிளாஸ். இப்போ ராகி காய்ச்சணுங்க, அதுக்கோசம் 1.5 கிளாஸ் ಪಾಲ್ ಲೈಟಾಗಿ ಕೊಂಚ ಸೂಡಾಗட்டும். ಹಾಲು ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿ ಆಗಲಿ. ನಮ್ಮಮ್ಮ ರಾಗಿನ 4 ಸ್ಪೂನ್ ರಾಗಿ ತೊಗೊಂಡು 1 ಗ್ಲಾಸ್ ನೀರಾಗಿ ಕಲಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಫಿಲ್ಟ್ರ್ ಮಾಡಿ. ಯಾಕಂದರೆ ಸ್ವಲ್ಪ ಜ್ಯೂಸ್ ಅಲ್ವಾ, ನಮ್ಗೆ ತರಿ ಏನು ಸಿಗಬಾರ್ದು ಅಂತೇಳಿ ಅದನ್ನು ಅಮ್ಮ ಚೆನ್ನಾಗಿ ஃபில்ட்ரு ಮಾಡಿ இட்டிದ್ದಾರೆ. அம்மா ராகி மாவு எடுத்து கொஞ்சம் நல்லா தண்ணி, 1 கிளாஸ் தண்ணியில் 4 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து கலந்து வச்சுருக்காங்க, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஜூஸ்ன்றதால நமக்கு கொஞ்சம் வாயில் ஃப்ரீயாக கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா. ராகி அப்படியே போட்டோன்னா கொஞ்சம் தரியாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ராகி 4 ஸ்பூன் இல்லை, ராகி ஸ்பூன் காட்டுங்க, எந்த ஸ்பூனில் போட்டிருக்கீங்கன்னு. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் ராகி மாவு போட்டிருக்காங்க. அதில் 1 கிளாஸ், எவ்வளோ பெரிய கிளாஸ்? நம்ம கிளாஸ் காட்டுங்க, மேல் சொசமா. இந்த பாருங்கள், இந்த கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, இந்த இவ்வளோ பாருங்கள், 3/4 கிளாஸ் இருக்குது. அது ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பால் சூடாயிடுச்சு, போடலாம். அப்போ தான் நமக்கு இந்த கட்டாமல் அப்படியே நல்லா ஜூஸ் மாதிரி கிடைக்கும். நல்லா ಕಲந்துಕೋங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿಸ್ಕೊಳ್ಳಿ. ರಾಗಿ ಅಡಿಲಿ ಇರುತ್ತೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ. ಹಾಲು ಬಿಸಿ ಆಯಿತು, ರಾಗಿ ಹಾಕೋಣ. ಇವಾಗ ರಾಗಿನ ಚೆನ್ನಾಗಿ ஜூஸ் தர காய்ச்சணும். இப்போ ராகி நல்லா காய்ச்சிக்கலாங்க, வேகணும் இல்லை, அப்படியே குடிக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் அப்படியே கையில் கொஞ்சம் இது பண்ணிನೇ கிளறிನೇ இருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். ಚೆನ್ನಾಗಿ ಕಲಿಸ್ಕೊಳ್ತಾ ಇರಿ, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಗಟ್ಟಿ ಆಗುತ್ತೆ. ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಂದು ಸಿಗಬೇಕು ರಾಗಿ. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಆಗುತ್ತಮ್ಮ. 5 ನಿಮಿಷ ಚೆನ್ನಾಗಿ ಬೇಯಬೇಕಲ್ವಾ, 5 ನಿಮಿಷ ಆಗುತ್ತೆ. நல்லா வேகணும் இல்லையாங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நல்லா வேகட்டும் ராகி. அப்புறம் அப்படியே குடிச்சிட்டோன்னா வவுறு வலி வந்துடும், அதுக்கோசம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி என்ன ஏதுன்னு. வெந்துடுச்சாம்மா? வெந்துடுச்சு பாருங்கள், ஆகிப்போச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. டேஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணுமா, இல்லைன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக, எவ்வளோம்மா? அவ்வளோதான், 1/4 ಟೀಸ್ಪೂನು கிடையாது, ಅದು ವಿಡ ಕಮ್ಮಿ. ಸ್ವಲ್ಪ ಟೇಸ್ಟಿಗೆ ಉಪ್ಪು ಹಾಕ್ಕೊಳ್ಳಿ. ಸ್ವಲ್ಪ ಅಮ್ಮ ತೋರಿಸಿದ್ರಲ್ವ ಇವಾಗ, ಅಷ್ಟು ಉಪ್ಪು ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕು. 1/4 ಟೀಸ್ಪೂನ್ ಕೂಡ ಬೇಡ, ಸುಮ್ಮನೆ ಟೇಸ್ಟಿಗೋಸ್ಕರ. ಈ ರಾಗಿ ನೋಡಿ, ರಾಗಿ ಈ ಥರ ಆಗಿದೆ ನೋಡಿ. ಇಲ್ಲ ಕುಡಿಯೋ ಥರ ಕ್ರೀಮಿ மில்க் ஷேக் ಅಂತಾರಲ್ವ, ಆ ಟೈಪಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஒரு மில்க் ஷேக் அளவுக்கு நமக்கு பாருங்க, மில்க் ஷேக் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்திருக்கு, வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம கட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது நல்லா இருக்காது. நீங்கள் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து போச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாமாம்மா? வெந்துடுச்சாங்க, ஆஃப் பண்ணிடலாம். அது இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஏன்னா அம்மா இதில் பீட்ரூட்டெல்லாம் போட்டு ಮಿಕ್ಸಿಲಿ ಅಡಿಕಣುಮಾ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕೊಂಚ ಸೂಡು போட்டோம். ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಅಮ್ಮ ಆಫ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಸ್ವಲ್ಪ ತಣಿಸೋಣ. ಇದ್ರ ಜೊತೆ ಸ್ವಲ್ಪ ಬೀಟ್ರೂಟು, ಆಮೇಲೆ ಡೇಟ್ಸ್, ಬಾದಾಮ್ ಅದೆಲ್ಲ ಹಾಕಿ ಮಿಕ್ಸಿಲಿ ಪೌಡ್ರ್ ಮಾಡಬೇಕಂತೆ. ನೋಡೋಣ ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರಂತ. ಬನ್ನಿ, ಇದು ಸ್ವಲ್ಪ ಬಿಸಿ ಹಾಕಿ ಇಡೋಣ. பாருங்க,
பாருங்கள், ராகி, பீட்ரூட், அப்புறமா டேட்ஸு 1 2 6 டேட்ஸு, 6 டேட்ஸு, 2 பீஸ் பீட்ரூட்டு, ராகி வேக வச்சது போடுங்க. இப்போ மிக்சியில் நம்ம ಅರಚಿನ வந்துடலாம். ರಾಗಿ ಬೇಯಿಸಿದ್ದು, ಬೀಟ್ರೂಟು, ಆಮೇಲೆ 5-6 ಡೇಟ್ಸು ನೆನೆಸಿದ್ದು. ಒಂದು 1 ಗಂಟೆ ಟೈಮ್ ನೆನೆಸಿ ಸಾಕು. ನೆನೆಸಿ ಇವಾಗ ನಾವು ಮಿಕ್ಸಿಲಿ அரைக்கொபரோಣ ಬನ್ನಿ. அரைச்சின்னு வந்தாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா பீட்ரூட்டு டேட்ஸ் எல்லாம் போட்டது இல்லையா, டேட்ஸோட தோல் இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அம்மா ஃபில்ட்ரு பண்ணின்னு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். ஜூஸ்னாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் இல்லையா, ಅದಕ್ಕೋಸ್ಕರ வெல்லம் போடுறோம். வெல்லம் ಪೌಡ್ರ್ ಸ್ವೀಟ್ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಜಾಂಗ್ರಿ ಪೌಡ್ರ್ ಹಾಕ್ತಾಯಿದ್ದೀವಿ. ನೀವು ಬೇಕಾದರೆ ಜಾಂಗ್ರಿ ಪೌಡ್ರ್ ಹಾಕ್ಕೋಬೋದು, ಕಲ್ಕಂಡು ಹಾಕ್ಬೋದು, ಆಮೇಲೆ ಸಕ್ಕರೆ ಹಾಕ್ಕೋಬೋದು. ಸಕ್ಕರೆ ಬೇಡ ಅಂತ ನಾವು ಬೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದೀವಿ. நாங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம், கல்கண்டு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்வீட்டுக்கோசம். நாங்கள் சரி வெல்லம் வெல்லம் போடலான்னு நினச்சோம், வெல்லம் போடுறோம். ஜூஸ்னாலே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் இல்லையாங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கிளாஸ்லலாம் ஊற்றிட்டு வரோம். இருங்க பாருங்க, டேஸ்டியான ராகி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு பவுட்ரு பண்ணி போட்டிருக்காங்க. குடிக்கும் போது கொஞ்சம் அங்கே கிடச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் டீப் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்புறமா குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க நாம் டேஸ்ட் பார்க்குறவங்க கிட்டே போகலாம். மாம்சு, டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஜூஸ்து ஸ்பூனா? ஓகே, ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு வேணும்னா. ராகி ஜூஸ் டேஸ்ட் சொல்லுங்க. நானும் வெயிட் பண்ணி இருக்க, சொல்லுவீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களேங்க. நானும் பார்க்குறேன் ஒரு டேஸ்ட் சொல்லுவாருன்னா சைலண்ட்டாக ஒரு பாட்டுக்கு ஜூஸ் மட்டும் உள்ளே போயின்னு இருக்கு. சொல்லல இன்னும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓடிச்சல எப்படி இருக்கு மாம்சர்? சூப்பர். அப்படின்னா சப்ஸ்கிரைப்க்கு வியூவர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லணும்னு சொல்லிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு எடுத்து விடுங்க, டிங்குன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்குது, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலும் சூப்பராக இருக்காங்க சார். ஓகேங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு தடவை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு ஜூஸோட வரோம். எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் பாய்.